ரோஹிணி பாப்பா, நீ எப்படி இருக்க? நீங்க வந்து உண்மையை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஐயா, நான் பொய் சொல்லி உங்ககிட்ட எவ்வளவு ஏமாத்திருக்கேன். இருந்தாலும் என்ன மரியாதையா வீட்டுல உட்கார வச்சு காப்பி எல்லாம் கொடுக்குறேங்கிறீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வங்க. யோ, நல்லவங்க இல்ல, இழிச்சவாய்ங்க. அதனாலதான் அவ பொய்யா சொன்னதுல நாங்கெல்லாம் ஏமாந்துட்டோம். அதுல இவளோட அப்பா பெரிய பிசினஸ் மேன், அதை வச்சிருக்காரு இதை வச்சிருக்காருன்னு எவ்வளவு பொய். அதுவும் மொத்த மலேசியாவை இவளுக்குதான் சொந்தங்கிற மாதிரி எவ்வளவு கதை விட்டீங்க. மலேசியாவை நீ போட்டோல எது பாத்திருக்கியா? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? உங்களால நான் தான் தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க மாமா உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாரு ரோஹிணி. தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பொய் சொல்லி நடிச்சேன். மத்தபடி வேற எதுவும் இல்லம்மா. உங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இவதானே எல்லாத்துக்கும் காரணம். இந்த மாதிரி திட்டம் போடுறதுக்கெல்லாம் என்னவோ சொல்லுவாங்களே. டேய், என்னடா சொல்லுவாங்க? கிரிமினலாமா? இல்ல இல்ல, ஃப்ராட், கல்பிரேட், இல்லடா இல்லடா, அக்யூஸ்ட். உன் மனசுல இருக்க வெளில கொட்டிட்டு இருக்கிற. ஆண்டி, அதுக்கு பேரு மாஸ்டர் மைண்ட். அதுதான் இவ. அன்னைக்கு உண்மை தெரிஞ்சப்பவே இவள சாத்துறதுலயே நான் கவனமா இருந்துட்டேன். உங்களையும் 4 கேள்வி நல்லா கேட்டிருக்கணும். நடந்து போன கசப்பான விஷயங்களை மறந்துறது நல்லது. கடந்து போன பரவாயில்லையே, அது இங்க தேங்கில நிக்குது. அந்த அளவுக்கு இவள நம்பன, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. அதுக்கு இந்த ஆளு உடந்த. இந்த வயசுல இப்படி ஒரு ஃப்ராட் வேலை. பரவாயில்ல, அவங்க கோபம் புரியுது, பேசட்டும். கொஞ்சம் அவரையும் பேச விடுங்க. அவர் எதுக்கு வந்தாருன்னு கேப்போம். டேய், என்னடி கேட்கணும்? அன்னைக்கு எதுவும் சொல்ல முடியல. இந்த துப்பு கெட்டவன் நடிக்க கூப்பிட்டாளா, இந்த ஆளு வந்து நடிச்சாராம். யோ, உனக்கு இது அசிங்கமா இல்ல? இது என்ன நாடக கம்பெனியா? ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து இப்படி நடிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கவே உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? உன் வயசுக்கு இந்த மானங்கட்டவனுக்கு புத்தி சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இவ கூட சேர்ந்து நடிச்சு ஏமாத்தி இருக்கிற.